என்ன அவார்டா குடுக்குறாங்க? ஏன் இப்படி நடிக்கிறீங்க? நேத்து, இன்னைக்கு இந்த 2 நாளா எல்லா பெரும்பாலும் இருக்கக்கூடிய நடிகர்கள் நெறைய பேர் கேப்டன் அவர்களுடைய நினைவகத்துக்கு அவர் அடக்கம் செய்த இடத்திற்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அஞ்சலி செலுத்துறதோட மட்டும் இல்லாம, கதறி அழுகுறாங்க. உட்காந்து அண்ணன் ஓபிஎஸோட ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்றாங்க. புரியும்னு நினைக்கிறேன். இன்று கேப்டன் அவர்களுக்கு நினைவிடத்திற்கு நீங்கள் நடிக்கும் நீலி கண்ணீருக்கு என்ன அர்த்தம்? ஏன் இந்த நாடகம்? அன்பிற்குரியவர்களே, நான் ஒன்றை உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவு செய்து என்னை தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். கேப்டன் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அன்றே ஓடி அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பது எந்த நிர்பந்தமும் இல்லை. தங்களுக்கான வேலையை பாருங்கள். அது எந்த விதத்திலும் தவறல்ல. அன்றே செல்ல வேண்டும், அன்றே பார்க்க வேண்டும் என்று யாரும் உங்களை கேட்கவில்லை. ஆனால் உங்களது வேலைகளை முடித்துவிட்டு, உங்களது கொண்டாட்டங்களை முடித்துவிட்டு, இன்று அவருடைய சமாதிக்கு அங்கு அலறது, தியானம் பண்ணுறது, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? கேப்டன் மேலே உண்மையான பாசம் வைத்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று தமிழகத்தின் உச்சபட்ச நடிகர்களாக இருக்கக்கூடிய திரு சூப்பர் ஸ்டார் அவர்களும் அண்ணன் விஜய் அவர்களும் அவர் இறந்த செய்தி கேட்டு அவர்களது அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு ஓடோடி வந்தார்களே, அவர் கேப்டன் அவர்கள் மீது உண்மையான அன்பும் பாசமும் உண்மையான அந்த வருத்தமும் கொண்டவர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ நடிகர்கள் அன்று அவர் இறந்த செய்தியை கேட்டு அன்று நேரில் அவர் உடலை இறுதியாக ஒரு முறை பார்த்துவிட மாட்டோமா என்று ஏங்கிய உறவுகள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்று ஒரு நாளும் அவர்கள் அந்த இடத்தில் கதறி அழவில்லை. தங்களது வருத்தத்தை பதிவு செய்தார்கள். அன்று அவர்களது முகம் மிகப்பெரிய துயரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பிரதிபலித்தது. ஆனால் நாடகம் அங்கே தெரியவில்லை திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கும் இன்னும் ஏனைய நடிகர்களுக்கும். அன்று அவர் இறந்த நாள் அவர் காலடியிலே கடைசி வரை இருந்த மன்சூர் அலிகான் அவர்களது கண்ணில் கண்ணீர் வரவில்லை. ஆனால் உண்மையான கவலை, உண்மையான இழப்பு அவரது முகத்தில் தெரிந்தது. ஆனால் நீங்கள் ஒரு வாரம் உங்களது வேலைகளை முடித்துக்கொண்டு, உங்களது புத்தாண்டு கொண்டாட்டங்களை முடித்துக்கொண்டு இன்று யாரும் உங்களை கூப்பிடவில்லை. அன்று கேப்டன் இறந்த நாளே அங்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று எந்த கட்டாயம் இல்லை. உங்களது வேலையை பாருங்கள். பிறகு மரியாதை செலுத்துவது என்பது இயல்பு. அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எல்லோருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமையும். ஆனால் தயவு செய்து அப்படி மரியாதை செலுத்த நீங்கள் ஒரு வாரம் கழித்து வருவதை இங்கு யாரும் குறை சொல்லவில்லை. அங்கு ஒரு நாடகத்தை நடத்துகிறீர்கள் என்றால் உங்களது உள்நோக்கம், நீங்கள் இந்த சமூகத்திற்கு காட்ட நினைப்பது என்ன என்பதை நான் இங்கு கேட்க ஆசைப்படுகிறேன். இன்னும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். இன்று நீலி கண்ணீர் வடிக்கும் எவரும் உண்மையாக கேப்டனை பார்க்க வந்தவர்கள் இல்லை. அவர்கள் இன்று நடைபெறும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காக வந்தவர்கள். அன்பு உறவுகளே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் நடிக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் ஒன்றை வேண்டுகோளாக வைப்போம். தயவு செய்து நீங்கள் நடிப்பவர்கள் திரையில் மட்டும் நடியுங்கள். காலம் முழுதும் உங்களுக்கு ரசிகர்களாக இருக்கின்றோம். தயவு செய்து தன் வாழ்நாள் முழுக்க பத்திரிகையாளர்கள் முன், சட்டசபையில், மக்கள் முன் யதார்த்தமாக வாழ்ந்த ஒரு நடிகனை, திரையில் மட்டுமே நடித்த ஒரு நடிகனை வைத்து நீங்கள் நடிக்க வேண்டாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.